ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நூல் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராம் அங்கே இங்கேன்னு பரோட்டா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் எவ்வளோ தான் நியூஸ் கேட்டாலுமே நம்மளுக்கு அந்த அதை சாப்பிட்டு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும்ல, அது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லதாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா எப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம ட்ரை பண்ணுது. ஸோ இதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு முட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உப்பு எப்பயுமே சப்பாத்தி பூரிக்கெலாம் நீங்கள் போடுவீங்களா அந்த மாதிரி 1/2 உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சிருங்க. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கையில் தெளித்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நார்மலாக பூரிக்கெலாம் மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மாவை நீட் பண்ணுங்கள். நீட்னால் நல்லா கையால் நல்லா பிசையணும். ஒரு 10 நிமிஷமாவது பிசைங்க. பிசைஞ்சிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கூட மாவு செம்ம சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சியாக வரும். சூப்பர் சாஃப்டாகிடும் இது. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சைஸில் பரோட்டா போட போகிறீங்களோ அந்த சைஸில் மாவை குட்டி குட்டி ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேக்குக்கெலாம் பண்ணுவோம்ல, இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி ஃபோல்டு பண்ணி உள்ளே விட்டுட்டு லைட்டாக அப்படி அப்படி உருட்டி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எதில் உருட்ட போகிறோமோ கீழே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டை வச்சுட்டு மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ரஃப்பாக ஒரு ரவுண்டு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா மெல்லிஸாக இருக்கணும். நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறது மெல்லிஸாக இருக்கணும். நம்மளால் அந்த உருட்டுறதுல அவ்வளோ மெல்லிஸாக பண்ண முடியாது. கடைகளில் இப்படி வீசி வீசி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளால் வீட்டில் செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் கை வச்சே இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருக்கேன். ஸோ நல்லா அது கீழே இருக்கிற ஷீட் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நான் அதை ரொம்ப தின்னாக பரப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நூல் பரோட்டா செய்கிறதுக்காகவே நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கோடாக போட்டுட்டு அதை அழகாக இப்படி எடுக்க வரணும்னா நீங்கள் கீழேயும் மேலேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைகளில் நம்ம போகும்போது அந்த பெரிய தவா மேலே அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ பரோட்டாஸ் எனக்கு கிடச்சிது 1/2 கிலோ மாவுக்கு. ஸோ இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், அதில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நார்மலாக கையில் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக இப்படி உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை மெல்லிஸாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் இதை இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு அப்படியே தவாவில் போட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா நம்மளுக்கு வீட்லேயே ரெடி ஆயிரும். இது நம்ம சுடும்போது இப்படி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் அது இந்த சூட்டில் நம்ம அந்த பரோட்டா அடிப்பாங்கல்ல, அப்போ அந்த லேயர் இப்போவே லேயர் பிரிஞ்சு வருது. ஆக்சுவலி நீங்கள் அது கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற லேயர்ஸ்லாம் நல்லா வேகும். ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும் போதே ஒரு 4-5 பரோட்டா வச்சு இந்த மாதிரி தட்டி அப்படி தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளேக்கியாக அழகாக வந்திருக்கும் நூல் பரோட்டா. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால செம்ம எக்ஸைட்டடாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூனே மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதையே வச்சுட்டு இது கூட சர்வ் பண்ணி பார்த்து சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.